இதே தாவீது சங்கீதம் 64:1 சொல்றாரு, தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் என்று சொல்றார். அவருடைய வாழ்க்கையில இந்த சத்ருவ நிமித்தம் வருகிற பயத்தை அவர் சொல்றாரு நீக்க சொல்றார். பிசாசனுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா பயம். இந்த பயம் ஒரு மனுஷத்திற்குள்ள கடந்து வரப்படும் போது அவன் வாழ்க்கையில எல்லா விதமான காரியத்திலும் அவன் சோர்ந்து போகிறதை நம்மளால வாசிக்க முடியும். வேதத்துல நம்ம வாசிக்கப்படும் போது கோலியாத் என்றதான ஒரு மனுஷன் இருக்கான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பயன்படுத்தும் போது அவளுக்குள்ள பயம் இருந்ததுனால எவ்வளவு பேர் சேனைகள் இருந்தாலும் அவர்களால என்ன பண்ண முடியலன்னா கோலியாத் கிட்ட போக முடியல. நம்ம 1 சாமுவேல் 17:24 வாசிச்சோன்னா அங்க சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் என்று சொல்லி. அவருடைய முகத்தை பார்க்கப்படும் போது அவங்களுக்குள்ள சவுலும் அவங்க கூட இருந்த எல்லா விதமான சேனை வீரர்களும் கோலியாத்தை பார்த்து அந்த பயத்து நிமித்தம், அந்த சவுண்டு நிமித்தம், அவருடைய வார்த்தை நிமித்தம் அவங்க என்ன பண்ணா கலங்கி போறாங்க. இது கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, நம்ம வாழ்க்கையில பயம் என்ற ஒரு விஷயம் வரப்படும் போது நம்மளால முடியும் என்று செய்ய முடியும் என்ற காரியத்தை கூட என்ன ஆகும்னா அந்த பயம் செய்ய முடியாத மாற்றம். யோபு